ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் சதீஷ். இது வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட செகண்ட் பார்ட். நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் பார்ட்டு வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். அங்கே டைமென்ஷன்னா என்ன, சாலிட் ஆங்கிள், பிளெயின் ஆங்கிள் அண்ட் அந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் எப்படி வந்து நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி ப்ராப்ளமை குயிக்காக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம எரர் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்க்ரூ கேட்ச், வெர்னியர் கேலிப்பர், இந்த 3 கான்செப்ட்ஸையும் பார்க்க போகிறோம். 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஷின்ஸ் இதிலிருந்து வரும். நீட்டுக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எரர் அனாலிசிஸ் பார்ட் வந்து நிறைய சாப்டர்ஸில் இதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அண்டு வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு கான்செப்டாக இருக்கிறனால ஐஐடி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2018 கூட வெர்னியர் கேலிப்பர் பேஸ்டு ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ நீட்டில் நான் சொல்கிறது, இப்போ நீட்டில் வந்து அடிக்கடி கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ வெல்கம் டு த கிளாஸ். திஸ் இஸ் ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட் நாமக்கல். நாமக்கல்லில் நீட் இன்ஸ்டியூட் ஃபெதர்ஸ் ஃபார் நீட் அண்ட் ஐஐடி ஜேஇ. ஸோ என்னோட பேர் சதீஷ், ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எரர் அனாலிசிஸ். பேசிக்காக நீங்கள் வந்து இந்த எரர் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா. பிகாஸ் லெட்ஸ் சே உங்ககிட்ட ஒரு ஆப்ஜெக்ட், நான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேவிங் ஒரு லென்த்து, திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேவிங் எ லென்த் ஆஃப் எல்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட லென்த் வந்து மேபி ஒரு 10 சென்டிமீட்டராக இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பர்சன் மெஷர் பண்ணும் பொழுது இதை அவன் வந்து 10.1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறான். செகண்ட் பர்சன் மெஷர் பண்ணும் பொழுது இது 9.9 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறான். தேர்ட் பர்சன் மெஷர் பண்ணும் பொழுது இது 10.2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறான். அண்ட் ஃபோர்த் பர்சன் வந்து 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறோம். இப்போது இந்த 4 பர்சனுமே டிஃப்ரெண்ட் ஆன்சர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அதில் எரர்ஸ் நிறையா இருக்கலாம். அவங்க மெஷர் பண்ணுற ஸ்கேல் வெவ்வேறு ஸ்கேலாக இருக்கலாம். அவங்க மெஷர் பண்ணுற ஐடியாஸ் வெவ்வேறு. சில பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க, கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி ஹியூமன் எரர், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ப்ரொசீஜரல் எரர், அப்போ இந்த மாதிரி எரர்லாம் நிறையா இருக்குது. இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஆன்சர் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நாம் ஒருத்தவங்கிட்ட கன்வே பண்ணும் பொழுது இந்த எரர் வந்து எந்த பர்சன்டேஜ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸையும் சேர்த்து தான் கன்வே பண்ணுவோம். ஸோ ஃபிசிசிஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச வேல்யூவோ இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எரரோட சேர்த்து கொடுப்போம். பிகாஸ் அது கொஞ்சம் அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் நாம் வந்து 0.1 அப்படின்னு சொல்லிடுறோன்னு வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? மேபி இது 9.9 சென்டிமீட்டர்லேருந்து 10.1 சென்டிமீட்டருக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் கரெக்ட் தான். இதுக்கு ரொம்ப கீழே, இதுக்கு ரொம்ப மேலே போச்சுன்னா ரொம்ப தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உங்களோட மெஷர்மெண்ட்டில். பட் இந்த ரேஞ்ச் நம்ம எப்போவுமே கொடுத்துருவோம். சரி, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எரர் அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் ரீடிங் எடுத்திருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம x1, x2, x3, x4 அந்த மாதிரி xn டேர்ம்ஸு நம்ம கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்துக்குமே மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? x1, x2, x3 இது எல்லாத்தையும் x⁴n வரைக்கும் ஆட் பண்ணி டிவைடட் பை n. இதுதான் உங்களோட மீன் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால்டு மீன் வேல்யூ. அப்போது இது வந்து நம்ம எக்ஸ் மீன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எக்ஸ் மீன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஒவ்வொரு வேல்யூயும் இந்த எக்ஸ் மீன் கூட நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எப்படி கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் x1 மைனஸ் எக்ஸ் மீன், இதை வந்து நம்ம டெல்டா x1ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி x2 மைனஸ் எக்ஸ் மீன், இது நான் டெல்டா x2ன்னு கிடைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஏன் வந்து மாடுலஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் மீன் அதிகமாக இருக்கும், நாம் மெஷர் பண்ண இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வந்து மேபி கம்மியாக இருக்கலாம். அப்போ ஒரு மைனஸ் சைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாடுலஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் என்னென்னு சொல்ல போகிறேன்னா அப்சல்யூட் வேல்யூஸ்ன்னு சொல்ல போகிறேன். அப்சல்யூட் வேல்யூஸ். அப்போது இதுக்கு நான் மீன் எடுக்கிறேன். ஸோ
இதுக்கு நான் மீன் எடுக்கும் பொழுது இது பேர் அப்சல்யூட் மீன் வேல்யூ. இதை வந்து நம்ம டெல்டா எக்ஸ் மீன் சொல்கிறோம். ஸோ இது எப்படி வரும்? டெல்டா x1 ப்ளஸ் டெல்டா x2 அப்படியே எக்ஸ் வேல்யூஸ்க்கு என் வேல்யூஸ்க்கு இன்ட்டு என். இது அப்சல்யூட் மீன் வேல்யூ. இப்போ நமக்கு வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு, அதை மீன் எடுத்துட்டோம், அதை நம்ம மீன் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த மீன் கூட நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், அதை நம்ம அப்சல்யூட் வேல்யூஸ்னு சொல்கிறோம். அப்புறம் எல்லா அப்சல்யூட் வேல்யூஸ்க்கும் ஒரு மீன் எடுக்கிறோம், அதை நம்ம அப்சல்யூட் மீன் சொல்கிறோம். இப்போது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரேஷியோ ஆஃப் absolute mean to mean value. இப்போ இது என்ன சொல்லுவோம்? டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். டெல்டா எக்ஸ் மீன் டிவைடட் பை எக்ஸ் மீன். நாங்கள் மீன் மெஷர் பண்ணல, ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வச்சு பண்ணதுனால இது வந்து மீன் தான் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மீன் வேல்யூஸ். ஸோ இது வந்து மீன் வேல்யூஸ், பட் நான் அதை மெஷர் பண்ண தேவையில்லை. டெல்டா எக்ஸ் ஜென்ரலாக டெல்டா எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வச்சேன். இப்போ இது பேர் தான் ரிலேட்டிவ் எரர். வெரி இம்பார்ட்டண்ட், ரிலேட்டிவ் எரர். ஸோ ரிலேட்டிவ் எரர்னால் என்னது? டெல்டா எக்ஸ் பை எக்ஸ். எல்லா அப்சல்யூட் வேல்யூவோட மீன் வேல்யூவும் அண்ட் எல்லா வேல்யூஸோட மீன் வேல்யூவும் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் தான் ரிலேட்டிவ் எரர். அண்ட் இன்னொரு ஐடியா வந்து பர்சன்டேஜ் எரர். இந்த ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100 இதுதான் உங்களோட பர்சன்டேஜ் எரர். இன்டூ 100 இது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்சன்டேஜில் கிடச்சிரும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கணக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அண்ட் எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இதில் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் நிறைய இருக்குது. நமக்கு சப்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இந்த மாதிரி கான்செப்டில். ஃபார் எக்ஸாம்பிள், எனி கிவன் ஃபார்முலா might be in this format: z is equal to a power x b power y plus c power z plus d power p minus e power q. எந்த ஃபிசிக்ஸில் எந்த ஃபார்மில் எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிருக்கலாம், இல்லை பவரில் இருக்கலாம், இல்லை டிவிஷனில் இருக்கலாம், இல்லை சப்ராக்ஷன், இல்லை அடிஷனில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எரர் வந்து இஃப் எரர் இஸ் லெஸ் தென் 5%, இஃப் த எரர் இஸ் லெஸ் தென் 5%, அப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கு நீங்கள் எரர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக இப்போ ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ப்ரிசைஸ், லெட்ஸ் சே z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ z அப்படிங்கிறது என்னது? எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போ z-ஓட எரர் எவ்வளோ, அந்த வேல்யூவோட எரர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு எக்ஸ் எவ்வளோ எரர் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஒய் எவ்வளோ எரர் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் எவ்வளோ எரர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது டெல்டா எக்ஸ் பை எக்ஸ். y எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும்? டெல்டா ஒய் பை ஒய். அப்போ இந்த ரெண்டு எரரை ஆட் பண்ணோம்னா நமக்கு z-ஓட எரர், அதாவது டெல்டா z பை z. அப்போது டெல்டா z பை z இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் டெல்டா ஒய் பை ஒய் தானே. ரிலேட்டிவ் எரர் வந்து z-ஓடது வேணும்னு கேட்டோம்னா, சாரி திஸ் இஸ் ஒய். ரிலேட்டிவ் எரர் வந்து z-ஓடது வேணும்னு நினச்சோம்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி? இந்த ஃபார்முலாவை. பிகாஸ் உங்களோட இது என்ன ஆகுது? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக தான் இருக்குது. ஸோ டெல்டா ஒய் பை ஒய் வரும். டெல்டா ஒய் பை ஒய். ரைட்? இப்போ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணணும்னா டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டெல்டா ஒய் பை ஒய், பிகாஸ் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இருந்துச்சுன்னா. பட் மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் ஆட் தான் பண்ணணும். டிவிஷனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போயும் ஆட் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பை ஒய் அப்படி இருந்தாலும் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் பை ஒய்.
ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும் அதுதான், டிவிஷனுக்கும் அதே தான். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவாக எடுத்துக்கிட்டு இதிலே மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்கள், இதிலே டிவிஷன் இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்கள், அடிஷன் சப்ராக்ஷன். அதனால் இருக்கணும். பவரில் இருந்துச்சுன்னா அந்த பவர் வந்து முன்னாடி எழுதிக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெல்டா ஜெட் பை ஜெட் அது என்னது எரர் வேணும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெல்டா பை ஜெட் இஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த எக்ஸ் எப்படி இருக்குது, பவரில் இருக்குது, அதை தூக்கி முன்னாடி எழுதிக்குங்க. ஸோ எக்ஸு ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஆனால் அதோட எரர் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ டெல்டா ஏ பை ஏ. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் அடிஷன், மறுபடியும் பவர் முன்னாடி வந்துடும், ஒய் டெல்டா பி பை பி. இங்கே வந்து டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இருந்தாலும் அடிஷன் தான், ப்ளஸ் ஜெட் டெல்டா சி பை சி, ப்ளஸ் அதேமாதிரி பவர் முன்னாடி டெல்டா டி பை டி, மைனஸ் பவர் முன்னாடி டெல்டா இ பை இ. இதுதான் உங்களோட மேக்ஸிமம் எரர், மேக்ஸிமம் எரர் ஃபார் ஜெட். ஜெட்டுக்கு ஜெட் வந்து இந்த ஏ பி சி டி இ பிக்யூ அண்ட் எக்ஸ்ஒய்செட் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா. அப்போது ஜெட்டோட எரர் வந்து ஒவ்வொரு இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுற எரர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் எழுதுகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்தாலும் அடிஷன் தான், டிவிஷன் வந்தாலும் அடிஷன் தான், ப்ளஸ் வந்தால் அடிஷன், சப்ராக்ஷனுக்கு மைனஸ் வந்தால் மட்டும் பண்ணணும். அது மேக்ஸிமம் எரர். பவர் வந்தால் முன்னாடி எழுதிக்கணும். அண்ட் இந்த ஐடியா எப்போ யூஸ் பண்ணணும், ஒன்லி எரரோடது வந்து லெஸ் தென் 5% இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடியா யூஸ் பண்ணணும். சரி, இஃப் நாட் லெஸ் தென் 5% என்ன பண்ணுவீங்க? இஃப் நாட் லெஸ் தென் 5%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P ஈக்குவல் டு mv, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி மாறுதுன்னு வச்சுப்போம். அப்போ P1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு V1, மாஸ் வந்து மாறல V1. P2 ஈக்குவல் டு m இன்ட்டு V2. இப்போ எனக்கு டெல்டா P பை P கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? P2 மைனஸ் P1 டிவைடட் பை P1. ஸோ திஸ் இஸ் P1. அப்போ P2வை தனியாக கண்டுபிடிங்க. ஸோ P2வை தனியாக கண்டுபிடிங்க, P1 தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், டிவைடட் பை P1 பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட சேஞ்ச் இன் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் சேஞ்சோட வேல்யூ, இது வந்து எரர் நம்ம சொல்ல மாட்டோம், திஸ் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்போ நம்ம எரர் வந்து எவ்வளோ நிறைய பர்சன்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு அதோட ஆன்சர் இங்கே வந்துடும். ஸோ எரர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். இப்போ இந்த டெல்டா பி பை பி அப்படிங்கிறது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் மொமெண்டம். ஸோ அந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடல்லேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எரர் அனாலிசிஸ். ஒரு டைம் குயிக் ரிவிஷன் பாருங்கள். நமக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவோம்? 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். அது வந்து இந்த ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு சம் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் நம்பர் இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு டேர்மில் தான் நம்ம எழுதுவோம். அண்ட் மீன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்சல்யூட் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர். அண்ட் இன்டூ 100 போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர். அண்டு எப்படி எந்த ஃபார்முலாவுக்கும் எரர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நம்ம பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, 5% கம்மியாக தான் இந்த ஃபார்முலா, இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிட்டு சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை த இனிஷியல் வேல்யூ போடணும். சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டார்டிங் வித் ஒரு சின்ன ஒரு ஒரு டிவைஸை கூட நீங்கள் மெஷர் பண்ணணும்னா ஒரு ஸ்கேல் தேவை உங்களுக்கு. ஸோ இந்த மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு 3 டிவைஸை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஜஸ்ட் நார்மல் மீட்டர் ஸ்கேல், அனதர் ஒன்று வெர்னியர் ஸ்கேல், அனது வந்து ஸ்க்ரூ கேஜ். ஏன் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மீட்டர் ஸ்கேல் மட்டும் பத்தாதா அப்படிங்கிற ஐடியா, ஏன் நமக்கு வெர்னியர் ஸ்கேல் தேவை, ஏன் வந்து ஸ்க்ரூ கேஜ் தேவை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த மீட்டர் ஸ்கேல் வந்து அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. மீட்டர் ஸ்கேல் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் மெஷர் பண்ண முடியாது, அதுக்கு எபிலிட்டி இருக்காது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த மினிமம் வேல்யூ தட் ஏ டிவைஸ் கேன் மெஷர், அதான் லீஸ்ட் கவுண்ட். அது கவுண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளோ மினிமம் கம்மியாக இருக்குமோ அதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட் சொல்கிறோம். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அண்ட் தென் ஃபர்தராக இட் இஸ் நத்திங் பட்
1000 millimeter. ஸோ உங்களுக்கு 1 centimeter is equal to 10 millimeter. இப்போ பாருங்கள் இதிலிருந்து இது வரைக்கும், ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 1 centimeter. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 millimeter இருக்குது, 10 லைன் இருக்கும், 10 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அப்போது 1 millimeter, இப்போ இந்த 10 லைனுக்கு 2 லைன் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இடைப்பட்ட தூரம் இவ்வளோ இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். அப்போ இந்த 1 mm தான் என்னது? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் ஃபார் அ மீட்டர் ஸ்கேல் இஸ் 1 mm. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லீஸ்ட் கவுண்ட்னா என்னது? a minimum value that a device can measure. A minimum value that a device can measure என்னது? least count. ஓகே, வெர்னியர் ஸ்கேல்னா என்னது? உங்களுக்கு இந்த வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் லைக் ஒரு மீட்டர் ஸ்கேல் வந்து நடுவில் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 ஜா இருக்கும். அண்ட் தென் இந்த இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த 2 ஜாவில் வந்து நம்ம மேபி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வைக்கலாம், ஒரு பால் இங்கே இப்படி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வுடன் பிளாக்ஸ் இப்படி வைக்கலாம், இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்து இப்படி சிலிண்டர் வந்து வைக்கலாம். ஸோ இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பாலோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் இந்த வுட்டோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்னியர் கேலிபர் ஆர் வெர்னியர் ஸ்கேல், இதில் வந்து நமக்கு முக்கியமான விஷயம் 2 ஸ்கேல் இதில் இருக்கும். இது வந்து சிங்கிள் ஸ்கேல் கிடையாது, இது வந்து மெயின் ஸ்கேல். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் மெயின் ஸ்கேல். அது நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேல்னு சொல்லுவோம், அது மூவ் ஆகாது. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெர்னியர் ஸ்கேல். இந்த ரெட் கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன்ஸ். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஸ்கேலில் இந்த 0வும் வெர்னியர் ஸ்கேலோட 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ இது மெயின் ஸ்கேலோட 0. இதே இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குது? வெர்னியர் ஸ்கேலோட 0வும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கடைசியாக பாருங்கள் 50 டிவிஷன் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல 50 டிவிஷன் இருக்குது. எதோடது? மெயின் ஸ்கேல். திஸ் இஸ் மெயின் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல் வந்து 00 மீட்டர் இருக்குது. ஆனால் 49க்கு நேராக தான் இதோட 50 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 49வது டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் தான் 50th டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. அப்போ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 50 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 49 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோட ஐடியா, இந்த மெயின் ஸ்கேலுக்கும் வெர்னியர் ஸ்கேலுக்கும் உள்ள ரிலேஷன். பட் ஜென்ரலாக நாம் உங்களோட புக்ஸில் வந்து ஜென்ரலாக சிம்பிளான ஒரு ஸ்கேல் அல்ல நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேலோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் எழுதுறது மெயின் ஸ்கேலோடது. ஸோ மெயின் ஸ்கேலோட 10 டிவிஷனு வெர்னியர் ஸ்கேலோட 9th டிவிஷனில் இருக்கும். ஸோ வெர்னியர் ஸ்கேலோட 10th டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட 9th டிவிஷனில் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 MST. யூ அண்டர்ஸ்டுட்? இப்போ இதிலிருந்து நீங்கள் 1 VSD கண்டுபிடிக்கணும்னா 9/10 MSD. ஸோ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 MSD மைனஸ் 1 VSD. இப்போ 1 MSD மைனஸ் 1 VSD எப்படி எழுதலாம்? 9/10 MSDன்னு எழுதலாமா? அப்போது லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு MSD காமன் எடுத்திங்கன்னா 10 minus 9/10 MSD. That is nothing but 1/10
MSD. So least count is equal to 0.1 MSD. ஆக்சுவலாக ஒரு MSD அப்படிங்கிறது இந்த மீட்டர் ஸ்கேல் தானே, நம்மளோட மேலே இருக்க மீட்டர் ஸ்கேல் தானே ஒரு லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது. இப்போ வெர்னியர் ஸ்கேலோட ஒரு MSD என்னது 1 mm. அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 into 1 mm. இப்போ என்ன கிடைக்கும்? 0.1 mm அப்படிங்கிறது தான் வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். வெர்னியரோட ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.1 mm. இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேலோட பெட்டராக தானே இருக்குது. மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேலோட பெட்டராக தான் இருக்குது. மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது 1 mm. ஆனால் வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் பாருங்கள் என்ன இருக்குது 0.1 mm. அப்போது இது 0.1 mm இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பெட்டராக, அதாவது இன்னும் மைன்யூட்டாக இருக்கிற திங்ஸை கூட உங்களால் மெஷர் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து ஜீரோ எரர். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஜீரோ எரர். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். இங்கே மேலே பாருங்களே, இந்த டயக்ராமில் 0 மீட் ஆயிருக்கு. மெயின் ஸ்கேலோட 0வும் வெர்னியர் ஸ்கேலோட 0வும் மீட் ஆயிருக்கு. பட் எல்லா ஸ்கேலுமே இவ்வளோ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சம் எரர் அந்த ஸ்கேலில் வந்திருக்கலாம். பிகாஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்கேலில் வந்து எரர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போது இந்த 0 மெயின் ஸ்கேலோடதும் இந்த 0 வெர்னியர் ஸ்கேலோடதும் மீட்டாக இருந்துச்சுன்னா நோ எரர். ஸோ இது வந்து கேஸ் 1. இந்த மாதிரி ஸ்கேல் கிடச்சிச்சின்னா மேபி அது புது ஸ்கேலாக இருக்கலாம், அண்ட் தென் எரரே இல்லாத ஒரு ஸ்கேலாக இருக்கலாம். ப்ராப்பராக யூஸ் பண்ணவங்க எல்லாருமே லேபில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி எரர் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 0, பட் உங்களோட வெர்னியர் ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது. திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ், தீஸ் ஆர் ஆல் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இதோட 0 வந்து இங்கே இருக்குது. அப்போது மெயின் ஸ்கேலோட 0 விட தாண்டி இருக்குது எது வெர்னியர் ஸ்கேலோடது. மேபி இந்த இடத்துல வந்து ஒரு 7th டிவிஷன் இருக்குது, அது வந்து VSD 7 கூட கோயின்சிட் ஆகிருக்கு. ஆர் சம் நம்பர் வந்து கோயின்சிட் ஆகிருக்கு. ஸோ இது 7 கூடயே கோயின்சிட் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது, பட் இட் இஸ் கோயின்சைட். அது உங்களுக்கு வந்து கோயின்சிட் ஆகிருக்கு. அது வந்து மேபி 6th லைன் கூட கோயின்சிட் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த லைன் வந்து மேட்சிங், இந்த லைன் வந்து மேட்ச் ஆகிருக்கு. இட்ஸ் லைக் இந்த ஒரு 2 ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இது வந்து 0 1 2 3 4 5 1 2 3 4 5. இது வந்து 10th லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்டு மேபி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 1 2 3 4 5 6 7. இந்த லைனுக்கும் இங்கேயும் மேட்ச் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இப்படி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ மீதி எந்த லைனுமே நேராக இல்லை, இது மட்டும்தான் நேராக இருக்குது. அதாவது 7th லைன் தான் நேராக இருக்குது. அப்போது 0 எரர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 0 எரர் வந்து கண்டுபிடிக்கிறது எந்த லைன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அது 7th லைன் மேட்ச் ஆகுது. அண்டு 0 விட தாண்டி போயிருக்கு இல்லையா, 0 விட தாண்டி போயிருக்குன்னா 0 ப்ளஸ் உங்களோட 7 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.1 mm. அதாவது MSD ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ ஒரு ஆன்சர் என்ன வரும் 0.7 mm. இதுதான் உங்களோட 0 எரர். இப்போ 0 எரர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 0 கரெக்ஷன் என்னது, 0 கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 கரெக்ஷன் வந்து -0.7 mm. ஸோ இது வந்து 0 கரெக்ஷன். 0 எரரும் 0 கரெக்ஷனும் ஆப்போசிட் சைனில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு செகண்ட் கேஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் கேஸ் பாருங்களேன். தேர்ட் கேஸ் வந்து MSDயோட 0 இங்கே இருக்குது, மெயின் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதோட 0 இங்கே இருக்குது. பட் ஆனால் வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து
இங்கே இருக்குது. ஸோ எம்எஸ்டிக்கு முன்னாடி இருக்குது. அப்போது இந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் மறுபடியும் எது கூட மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். மேபி 5th லைன் கூட மேட்ச் ஆகிருக்குன்னா 0 எரர் இஸ் ஈக்குவல் டு 0க்கு முன்னாடி இருக்கு இல்லையா, 0க்கு முன்னாடி இருக்கிறதுனால நீங்கள் -1 + 5 × 0.1 mm. அப்போ 0 எரர்னது -0.5 mm. இதுதான் உங்களோட 0 எரர். இப்போ 0 எரர் வந்து -0.5னா 0 கரெக்ஷன் என்னது, 0 கரெக்ஷன் வந்து என்னது, மைனஸ் பதில் +0.5 mm போடணும். ஐ திங்க் 0 எரர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, 0 கரெக்ஷன் அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 0 இது எம்எஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட 0. வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து முன்னாடி தாண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் 0+ போடணும். ஒருவேளை வெர்னியர் ஸ்கேல் வந்து 0க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மைனஸ் ஸ்டார்டிங் எழுதிட்டு அப்புறம் ப்ளஸ் அவங்களோட ரீடிங் போடணும். ஸோ 0 எரருக்கும் 0 கரெக்ஷனுக்கும் சைன் சேஞ்ச் வேரியபிள் மாற்றிக்கணும். இப்போது 0 எரர் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 0 கரெக்ஷன் மைனஸ், இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 கேஸ். சரி, டோட்டல் ரீடிங்க்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ரீடிங் தான் மேபி டயாமீட்டர் ஆஃப் த பாலாக இருக்கலாம், இல்லை ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியராக இருக்கலாம், சிலிண்டரோட டயாமீட்டராக இருக்கலாம். ஸோ டோட்டல் ரீடிங் அப்படிங்கிறதோட ஃபார்முலா ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், எது கூட கோயின்சைட் ஆகுதோ அந்த டிவிஷன், இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் 0 கரெக்ஷன். ஏன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணதும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா, எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா. மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் 0 கரெக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா. இதுதான் வெர்னியர் கேலிபர். அண்ட் தென் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஷின் வந்திருக்கு. ஐ திங்க் ஐ மேட் இட் கிளியர். ஸோ இந்த 50 VSD ஈக்குவல் டு 49 MSDங்கிறது இந்த பிக்சர் நான் கொடுத்துருக்க பிக்சரில். பட் சம் கொஷனில் 10 VSD ஈக்குவல் டு 9 MSD, இல்லை அவங்களே சொல்லலாம் 25 VSD இஸ் ஈக்குவல் டு 24 MSD, அதெல்லாமே அவங்களே கிரியேட் பண்ணலாம். எந்த மாதிரி வெர்னியர் கேலிபர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஐடியாவோ அதை பொறுத்து நீங்கள் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சி அதிலிருந்து கொண்டு வர மாதிரி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ காஜ். இப்போது எப்படி வெர்னியர் கேலிபர் வந்து மீட்டர் ஸ்கேலை விட பெட்டராக இருக்கோ, அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ் எப்படி வந்து வெர்னியர் கேலிபரோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஐடியாஸ் தான் ஸ்க்ரூ கேஜ். இப்போ இந்த கேஸில் உங்களுக்கு இந்த பின்னாடி பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது இல்லையா, இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், அது வந்து இப்படி சுற்றும். அப்புறம் இது சுத்த என்ன ஆகும்னா இந்த பிட்ச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் 0 இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது ரிவர்ஸில் சுற்றினீங்கன்னா இந்த ரீடிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆகும். அந்த சர்க்கிள் ஸ்கேல் வந்து சுற்றிட்டு இருக்கும். இந்த சர்க்கிள் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த பிட்ச் ஸ்கேலில் ஜஸ்ட் அந்த மெயின் ஸ்கேல் மாதிரி தான். மேபி இங்கே வந்து ஒரு 10-15 டிவிஷன்ஸோ கொடுத்துருப்பாங்க பிட்ச் ஸ்கேலில். பிட்ச் ஸ்கேல் வந்து நம்ம இன்னொரு பேரும் சொல்லலாம், விச் இஸ் கால்ட் ஹெட் ஸ்கேல். பிட்ச் ஸ்கேலை வந்து இன்னொரு நேம்லேயும் சொல்லலாம், விச் இஸ் கால்ட் ஹெட் ஸ்கேல். சரி, இங்கே வந்து லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதுக்கு வந்து நம்ம பிட்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். பிட்ச் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்றதுக்கு அண்ட் எவ்வளோ ரொட்டேஷன். இப்போ நான் ஒரு ரொட்டேஷன் பண்ணேன்னா அதில் எவ்வளோ டிவிஷன்ஸ், ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் பிட்ச்சு. ஹெட் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் கவர் ஆகும் ஃபார் 1 சைக்கிள். அது 1 ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஒரு டிவிஷன் கவர் ஆகும் ஃபார் 1 சைக்கிள். அப்போ 1 ஹெட் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே 1 mm. அதுதான் வந்து பிட்ச் அப்படிங்கிறது. ரீடிங் லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ்
இன் சர்க்குலர் ஸ்கேல். இது வந்து எதோட ஃபார்முலா? லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா. பிச்சோடது என்னது? 1 mm டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ? 100 டிவிஷன் சொல்லியிருக்கோம். அப்போ 0.01 mm அப்படிங்கிறது உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் ஃபார் ஸ்க்ரூ கேட்ச். நோ இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 1 mm. வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.1 mm. ஸ்க்ரூ கேட்சோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.01 mm. அப்போனா எது ரொம்ப மைனூட்டான திங்ஸை மெஷர் பண்ணக்கூடியது? ஸ்க்ரூ கேட்ச். அதனால தான் ஸ்க்ரூ கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப தின் ஒயர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸோட இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை கூட நீங்கள் ஸ்க்ரூ கேட்ச் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இந்த ஒயரோட ரேடியஸ், இந்த ஒயரோட சர்க்குலர் ஒயர் தானே இது. அப்போது அதோட ரேடியஸ் டயாமீட்டர் நீங்கள் மெஷர் பண்ணலாம் யூஸிங் ஸ்க்ரூ கேட்ச். அந்த மாதிரி மைனூட்டான திங்ஸை நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஈவன் தின்னஸ்ட் ஒயர், நம்மளோட எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர்லாம் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த ஒயர்லாம் கூட நீங்கள் மெஷர் பண்ண முடியும், அதோட டயாமீட்டரை மெஷர் பண்ண முடியும். அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடியா. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹெட் ஸ்கேல் இருக்கும், அண்டு இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். ஸோ இது வந்து 0, இப்போ இங்கே நிறைய வேல்யூஸ் இருக்கும், 5 இந்த மாதிரி 7 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இதில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனில் என்ன வேல்யூ வருது? 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50th டிவிஷன் சென்டர் லைனில் காமிக்குது. அண்ட் இங்கே வந்து 7 வந்து இருக்குது. ஸோ அப்போ உங்களோட ஹெட் ஸ்கேல் ரீடிங்கோ இல்லை பிச் ஸ்கேல் ரீடிங்கோ எவ்வளோ எழுதணும்? 7 எழுதிக்கணும். அண்டு இது வந்து என்னது? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். இது வந்து என்னது? 50. நம்ம வெர்னியர் ஸ்கேலில் வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய லைனு மெயின் ஸ்கேலில் எது கோயின்சைட் ஆகுதோ அந்த லைனை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம அது வந்து என்னென்னு சொல்லுவோம்? வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட்ஸ். வெர்னியர் ஸ்கேல் எது கூட வந்து கோயின்சைட் ஆகுதோ அந்த லைனை நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஆனால் இங்கே ஸ்க்ரூ கேட்சில் உங்களுக்கு எது கோயின்சைட் ஆகலாம் பார்க்க முடியாது. அது வந்து சர்க்குலர் ஸ்கேல் நேராக ஒரு லைன் இருக்கும். ஸோ ஹெச்எஸ்ஆர் அண்ட் பிஎஸ்ஆர் வேல்யூ வந்து 7. அதே மாதிரி உங்களுக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கோட வேல்யூ வந்து 50 இல்லையா? அண்ட் வெர்னியர் ஸ்கேலில் வந்து நீங்கள் எப்படி டோட்டல் ரீடிங் ஃபார்முலா எழுதுறீங்க, அதே மாதிரி டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா ஹெச்எஸ்ஆர் ப்ளஸ் சிஎஸ்ஆர் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் 0 கரெக்ஷன்ஸ். ஸோ 0 கரெக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சிமிலர் டு நம்மளோட வெர்னியர் கேலிபரில் எப்படி 0 கரெக்ஷன் கால்குலேட் பண்ணாமோ அதே மாதிரி ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஹெட் ஸ்கேல். ஹெட் ஸ்கேலில் உங்களுக்கு இங்கே 0 இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் அந்த மிடில் லைனு. அண்டு சர்க்குலர் ஸ்கேல் வந்து கரெக்டாக இதுலேயே இருக்குது. ஸோ சர்க்குலர் ஸ்கேல் வந்து கரெக்டாக இதுலேயே இருக்குது. அப்போ அந்த 0 வந்து கரெக்டாக இந்த லைன்லேயே உட்காந்துட்ருக்கு. அண்ட் சர்க்குலர் ஸ்கேலோடதும் 0 கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நோ எரர் எதுவும் இல்லை. அண்டு கேஸ் பி பார்த்தீங்கன்னா உங்களோட 0 வந்து இங்கே இருக்குது, இதோடது ஹெட் ஸ்கேலோட 0 வந்து இங்கே இருக்குது. அண்டு சம் வேல்யூஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது சர்க்குலர் ஸ்கேல். அப்போ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0 எரருக்கு 0 விட தள்ளி இருக்கு இல்லையா? அப்போ 0 ப்ளஸ் சப்போஸ் இந்த மிடில் லைன் வந்து இங்கே வந்து ஒரு 50 அப்படிங்கிற சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனில் அந்த மிடில் லைன் டச் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 50 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.01 mm. அதுதான் உங்களோட லீஸ்ட் கவுண்ட். அப்போ 0 எரர் ஆகும். ப்ளஸ் 50 இன்டூ 0.01 வந்து 0.5 mm. அப்போது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 0 எரர் இருக்கும். இதே நீங்கள் தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 0வே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. மேபி 0 இங்கே இருக்கும். ஸோ திஸ் மேபி 0 அண்டு சர்க்குலர் ஸ்கேல் வந்து இங்கே இருக்கு. ஸோ 0வே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மிடில் லைன் வந்து மேபி லெட்ஸே ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேஸில் 0 எரர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க?
இது வந்து 0க்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வெர்னியர் கேலிப்பரில் வெர்னியர் கேலிப்பரில் 0க்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கணும்? +1 -1 எடுத்துக்கணும். ஸோ -1 ப்ளஸ் அதே மாதிரி ஐடியா 40 × 0.01 மியமோ. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 + 0.4 mm. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -0.6 mm. அதுதான் உங்களோட 0 எரர். இன்னும் 0 எரருக்கு 0 கரெக்ஷன் என்னது? 0 correction is equal to negative of 0 error. Right? அப்போ 0 correction வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைனை மாற்றிக்கணும். 0 எரரோட சைனை வந்து நீங்கள் 0 correction எடுக்கும்போது மாற்றி எழுதிக்கணும். அண்ட் ஃபார்முலா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா என்ன வருது? டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் surplus scale reading into least count plus 0 correction. This is the final formula. இப்போ குயிக்காக நம்ம என்னென்ன இந்த கிளாஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு மீட்டர் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு தெரிஞ்சு இல்லையா? அந்த மினிமம் வேல்யூ தட் டிவைஸ் வில் மெஷர். வெர்னியர் கேலிப்பரில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் போடுச்சு இல்லையா? என்னென்ன திங்ஸ் இருக்குது, மூவிங் ஸ்கேல் எது, மெயின் ஸ்கேல்லாம் என்ன, நம்ம எழுத்துலாம் யூஸ் பண்ணுறோம். இதோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1 MSD - 1 VSD. நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸுக்கு நம்பர் ஆஃப் வெர்னியர்ஸ் கல்டிவேஷன் வந்து அந்த ரிலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெர்னியர் கேலிப்பருக்கு லீஸ்ட் கவுண்ட் 0.1 MSD. 0 எரர் 0 கரெக்ஷன்ஸ் ஐடியாஸ் பார்த்தோம். டோட்டல் ரீடிங் எப்படி கேல்குலேட் பண்ணுறது பார்த்தோம். அதேமாதிரி ஸ்கூல் பேட்சோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், அதேமாதிரி டோட்டல் ரீடிங் கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்ட் 2 ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட் பேஸ் பண்ணி இன்னொரு செஷனில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இதே செமஸ்டரில் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஐஐடி அண்ட் நீட் கொஷின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.